கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கிருபையினால அவருடைய சமூகத்திலே நான் ஒரு சிலராக இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக இணைந்திருப்பது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பரிசுத்த சேனை காவலர்கள் ஊழியங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்கு பொறுப்பாக இருக்கிற கர்த்தருடைய தாசர்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்க முடியாத கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சியா இருக்கிறேன். சங்கீதம் 107 சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்துல தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று வாசிக்கிறோம். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். வாஞ்சையோடு தாகத்தோடு பசியோடு இருக்கிறவர்களை கர்த்தர் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. விதத்திலே வாசிக்கிறோம், தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று நாம் வாசிக்கிறோம். தாகமாயிருக்கிறவர்களே, பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து என்னிடத்தில் வாங்கி சாப்பிடுங்கள் என்று வேதத்திலே வசனங்களை இப்படி எல்லாம் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் நம்மளை பார்த்து திடப்படுத்துகிற ஒரு வார்த்தை, நன்மையினால் உன்னை நான் நிரப்புகிற ஒரு தேவன் என்று அவர் இன்றைய தினத்தில் அவர் ஞாபகப்படுத்துகிறார். நமக்கு வேண்டியது ஒரு தவனம், ஒரு வாஞ்சை, ஒரு பசி, ஒரு ஆத்மாவில் ஒரு பசி. உலகத்தினுடைய காரியத்துல அல்ல, ஒரு கர்த்தருடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு பசியோடு ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு காணப்படுவோமானால் கர்த்தர் உண்மையாகவே நம்மளை நன்மையினால் நிரப்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் நிரப்புகிற ஒரு கர்த்தர். அநேக வெற்றிடங்கள் காணப்படலாம், அநேக பள்ளமான சூழ்நிலைகள் காணப்படலாம், அநேக வருத்தமான சூழ்நிலைகள் காணப்படலாம், கடினமான கஷ்டமான வேதனையான காரியங்கள் வெறுமையான காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் அதையெல்லாம் நிரப்புகிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஆத்மாவிலே ஒரு பசி, தவனம், வாஞ்சை. அப்படிதான் 107 சங்கீதத்துல நான் வாசிக்கிறோம். அவர்கள் தாபரிக்க ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வெளியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். அப்படி தெரியாம அதோட விடாம 6வது வசனத்துல இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். உண்மையாகவே அநேக சூழ்நிலையில நாம் அலைந்து திரிகிற பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்து போன நிலவரத்திலே நாம் இருந்தாலும் அதோடு விட்டு விடாமல் கர்த்தருடைய சமூகத்தில நம்முடைய வேதனைகளை, நம்முடைய கண்ணீர்களை, நம்முடைய தாகத்தை, நம்ம கவனமுள்ள ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவனிடத்தில் நாம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மளை நன்மையினால் நிரப்புகிற ஒரு தேவனாயிருக்கிறார். இதை விளக்கும் விதமாக ஒரு சில சம்பவங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்தி இந்த செய்தியை முடிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 8வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு படகிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். சீசர்களும் போய் கொண்டிருக்கிறாங்க. படகில அவர் நித்திரையா இருக்கிறார். மிகுந்த காற்று, மிகுந்த படகு அமிழத்தக்கதான அலைகள் உண்டானது என்று வாசிக்கிறோம். அவர்கள் உடனே, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று இயேசுவை நோக்கி கூப்பிட்டதை பார்க்கும் பொழுது கர்த்தர் எழுந்து அந்த காற்றை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்ற உடனே அமைதி உண்டாயிடுச்சு. அங்க ஒரு நன்மை உண்டாயிடுச்சு, அங்க ஒரு சமாதானம் உண்டாயிடுச்சு, அங்க ஒரு இளைப்பாறுதல் உண்டாயிடுச்சு. அது போலதான் கர்த்தர் நமக்குள்ள இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது உண்மையாக ஒரு அமைதியை நாம் பார்க்கிறோம். எவருடைய வீட்டுல அவருடைய மகள் மரித்து போய்விட்டாள். அவர் உடனே இயேசுவை அழைக்கிறார். என் வீட்டுல வந்து என்னுடைய பிள்ளை மேல உங்களுடைய கையை வையும் என்று அவர் கேட்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 9வது அதிகாரம் 24வது வசனத்துல அப்படியா நாம் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு அந்த வீட்டிற்குள்ள போய் அந்த இடத்துல அழுது கொண்டிருக்கிறவங்க, தாரை தப்பட்டை ஊதுகிறவர்கள் எல்லாரையும் வெளியே இருக்க சொல்லி பின்பதாக அந்த இடத்துல ஜெபம் பண்ணி அந்த தலித்தாகுமே என்ற உடனே அந்த சிறுவன் எழுந்தான் என்று வாசிக்கிறோம். உண்மையாகவே அந்த இடத்துல அவிசுவாசத்தோடு அந்த மரணத்தோடு அந்த ஜனங்கள் அழுது கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவர்களை வெளியே வர சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார் என்று பார்க்கிறோம்.
அவிசுவாசமான காரியங்களை இருக்கும் பொழுது கர்த்தரால் கிரியை செய்ய முடியாது. அப்போ அவர்களை எல்லாவற்றையும் வெளியிலே வர செய்து அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை உண்டானதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக அவிசுவாசமான காரியங்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாலும் அநேக காரியங்களை செய்தாலும் இருதயத்திலே கர்த்தரை முழுமையாய் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படும் பொழுது நமக்கு அமைதலான ஒரு காரியம், ஒரு கஷ்டமான காரியங்கள் நீக்கப்படாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு வேதம் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆனாலும் நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஒரு நெகட்டிவ் வேர்டு நமக்குள்ள காணப்படும் பொழுது நம்மளால அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இருதயத்தினுடைய நிறைவு தான் வாய் பேசும் என்று நாம் வாசிக்கிறோம். இருதயத்திலோட கர்த்தருடைய அன்பினால, கர்த்தரை அறிகிற அறிவினால் நான் நிரப்பப்படும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாக அலைந்து திரிந்தாலும் ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார். அதுபோல நமக்கு அநேக ஆபத்தான சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை அதிகமாய் தேடும் பொழுது, மரித்து போனது உண்மைதான், அடுத்த அடக்கம்தான் பண்ண வேண்டும், ஆனாலும் கர்த்தரை அவர் அழைத்தது நாம் பார்க்கிறோம். எவ்வேறு அவர் ஜெப ஆலய தலைவன் கர்த்தராகிய இயேசுவை அழைத்து அந்த அவிசுவாசமான காரியங்கள் அழுகிறவங்களாம் அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்துல இயேசு கிரியை செய்வதற்கு அவர் இடம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில இனிமே நடக்கவே முடியாது, இனிமே அதை பார்க்கவே முடியாது என்ற சூழ்நிலை காணப்பட்டாலும் கர்த்தராகிய இயேசுவை நாம் அழைக்கும் பொழுது, அந்த அவிசுவாசமான காரியங்களை அப்புறப்படுத்தும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி, சமாதானம், ஒரு இளைப்பாறுதலை கண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட இளைப்பாறுதலை, சமாதானத்தை, ஒரு நிறைவை, நன்மை கர்த்தர் கட்டளையிட அவர் நல்ல வல்லமையில தேவனாய் இருக்கிறார். 40 வருஷம் வனாந்தரத்துல அலைந்து திரிந்தார்கள். ஆனாலும் அவிசுவாசத்தின் நிமித்தமா அநேகர் அந்த கானான் தேசத்துல போக முடியல. அநேக நன்மைகளை கண்டார்கள், ஆனாலும் அவர்கள் அவிசுவாசத்தினால அந்த பேரின்ப நன்மை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள் என்று வாசிக்கிறோம். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் தியானிக்கலாம். வார்த்தையினால, கர்த்தருடைய வார்த்தையினால நாம் நிரப்பப்படும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் நம்மளை நன்மையால் நம்மளை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய அற்புதத்தினால லாசரு உயிரெடுத்து எழுந்த பொழுது அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:9 வாசிக்கிறோம், வேறொருவனுக்கு ஆவியினாலே விசுவாசம். இந்த ஆவியில நிரப்பப்படும் பொழுது நமக்குள்ள விசுவாசம் பெறுகிறது. கர்த்தருடைய அற்புதத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்குள்ள அநேக விசுவாசத்திலே நாம் வளர்த்து ஊன்ற கட்டப்படுகிறோம். கேள்வி விசுவாசத்தினாலே வரும் என்று வாசிக்கிறோம். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி கர்த்தருடைய வசனத்தினாலே வரும் என்று நாம் வாசிக்கிறோம். ரோமர் 10:17 வசனத்துல. அப்போ கேட்க கேட்க கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்க கேட்க விசுவாசத்துல பலப்படும் பொழுதுதான் நம்முடைய அவிசுவாசம் நீங்கப்படும். அவிசுவாசம் இருக்கும் வரை நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம், ஒரு நிறைவான காரியத்தை நாம் பார்க்க முடியாது. அதனாலதான் அந்த 107 சங்கீதத்துல 8வது வசனத்துல கவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். அப்ப விசுவாசத்துல வாஞ்சை பெருகும் பொழுது, விசுவாசத்திலே பெருக இந்த தீர்மானிக்கும் பொழுது, விசுவாசத்திலே நாம் உறுதிப்பட வாஞ்சிக்கும் பொழுது, பசியுள்ள ஆத்துமாவை தான் கர்த்தர் நன்மையினால நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அந்த கால வேளையில இந்த எவரும் போல மரித்த நிலவரத்தில் இருந்தாலும் கர்த்தராகி இயேசு அழைத்து அந்த மரித்த வீட்டுல அழுது கொண்டிருக்கிறவர்கள் அப்புறப்படுத்தி விட்டு இயேசு கிரியை செய்து இடம் கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக நடக்க முடியாத காரியத்தில் இருந்தாலும் கர்த்தர் கிரியை செய்ய நாம் இடம் கொடுக்கும் பொழுது உண்மையாகவே அந்த விசுவாசத்துல நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலான ஒரு காரியத்தை, ஒரு அமைதலான காரியத்தை நமக்கு தருகிறார். எவ்வளவு சம்பாதித்தாலும் கர்த்தர் தலையிடாவிட்டால், கர்த்தர் இறங்கவிட்டால் நம்மளால சமாதானமாய் இளைப்பாறுதலாய் ஜீவிக்க முடியாது. இயேசுவினால் மட்டுமே நமக்கு ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு திருப்தியான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கும் பொழுது நமக்கு அநேக சமாதானமுள்ள காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். வெளிப்படுத்தினர் 3:20 வசனத்துல, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று வாசிக்கிறோம். சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அப்ப அவரோடு நாம் இருக்கிற ஒரு அனுபவத்திலே காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மளோட வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இயேசு இல்லாத வீடு, இயேசு இல்லாத சபை, அது புயல் வந்துவிடும்.
எபேசியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல உங்க இருதயங்களில் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ண நம்ம ஒவ்வொரு நாளும் அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது சத்துருடைய கிரியைகளுக்கு விலக்கி நாம் பாதுகாக்கப்படுகிற ஜனமாய் காணப்படலாம். அந்த வெளிப்படுத்தின 3:20 போல வாசித்தது போல ஒருவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொல்வது போல அவரோடு இருக்கிற ஒரு அனுபவம். அந்த மத்தேயு 28வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சீசர்களை பார்த்து சொல்கிறார், ஊழியம் செய்யறவர்களை பார்த்து சொல்லுகிறார். ஊழியத்துல அநேக விதத்துல நான் ஊழியத்துல பங்கு கொள்வர்களாய் காணப்படும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் என்றெல்லாம் வாசிக்கிறோம். ஊழியம் செய்கிறவரோடு கர்த்தர் கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாள் வரைக்கும் மரண பரியந்தம் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தருக்காக செய்கிற ஏதாவது ஒரு ஊழியமே இல்லாவிட்டால் ஜெபிக்கிற ஒரு ஊழியத்தையாவது நாம் செய்யும் பொழுது கர்த்தராகிய இயேசு நம்மளோடு கூட இருக்கிற ஒரு தேவராய் இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது பசியான நிலவரங்கள் எல்லாவற்றையும் அவர் நன்மையினால நிரப்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிற இடத்துல நாம் இருக்கும் பொழுது அவருடைய ஊழியங்கள் நடக்கிற இடத்துல இருக்கும் பொழுது உண்மையாக கர்த்தருடைய சமாதானம் நம்மளை அளவில்லாமல் ஊன்ற கட்டப்படும். நம்மளை காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். வசனத்தோடு இருக்கிறவர்களோடு நாம் இருக்க வேண்டும். வசனத்தோடு வாழ்கிற ஜனங்களோடு நாம் இருக்க வேண்டும். உலக மக்கள், உலகத்தினுடைய ஜனங்கள் இயேசுவுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பேசுவார்கள், மாயான காரியத்தை பேசுவார்கள், அவிசுவாசமான காரியத்தை பேசுவார்கள். அவர்களோடு இல்லாம கர்த்தருடைய ஜனத்தோடு ஊழியம் செய்கிற ஜனங்களோடு கூட இருக்கும் பொழுது முடிவு புரிந்தும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிற தேவனா இருக்கிற இந்த காலை வேளையிலே இயேசு இல்லாத வாழ்வு 0 வாழ்வு தான். இயேசுக்காக தான், இயேசு வாழ நமக்குள்ள காணப்பட வேண்டியதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதங்களும் பல ஊழியங்கள், பல ஜெபங்கள், பல ஆராதனைகள், ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக நம்ம பயன்படுகிற, கர்த்தருக்காக ஜீவிக்கிற, கர்த்தருக்காக வாழ்கிற ஒவ்வொரு நேரத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். அநேக தேவ ஜனங்கள் இப்படியாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். பல மணி நேரங்கள் தேவ சமூகத்துல காத்திருக்கிற ஒரு அனுபவம், வேதத்திலே காத்திருக்கிறது, ஊழியத்தில காத்திருக்கிறது, இப்படியாக கர்த்தரோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை இந்த நாளில் நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் போது நம்மளை கர்த்தர் திருப்தியாக்குகிற தேவனா இருக்கிற ஒரு தெய்வம் திருப்தியாக்குனா அது நம்ம எண்ணிக்கைக்கும் அடங்காத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை, நம்ம எண்ணத்துக்கும் அதிகமான ஒரு அதிசயங்களை அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தரோடு இருக்கிற நம்ம ஒரு அனுபவத்தை இந்த காலை வேளையில பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது நாம் பார்த்தது போல அவிசுவாசத்தை நாம் எடுத்து போடும் பொழுது, அவிசுவாசம் உள்ள காரியங்களை நாம் எடுத்து போடும் பொழுது எவருடைய வாழ்க்கையில அந்த அழுது கொண்டிருக்கிற, மரண ஓலை கொண்டிருக்கிற தாரை தப்பட்டை ஊதியர்களை விலக்கி கர்த்தர் கிரியை செய்ய இடம் கொடுத்த பொழுது அங்க ஒரு சமாதானத்தை, ஒரு இளைப்பாறுதலை, ஒரு அமைதியை, ஒரு நன்மை அவர் பார்த்தது போல நம்மளுடைய வாழ்க்கையில அவிசுவாசத்தை கொண்டு சத்துரு ஒவ்வொரு நாளும் அவிசுவாசத்தை விதைக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவர் கொண்டு வருவார். அதை பொருட்படுத்தாதபடி கர்த்தர் இயேசு கிரியை செய்த இயேசு அவர் வருந்தி அழைத்ததை நாம் பார்க்கிறோம். வருந்தி அழைத்தார். அதுபோல ஒவ்வொரு நாளும் காலை வேளையில நம்முடைய காரியங்களை ஆரம்பிப்பதற்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற, கர்த்தரோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் நம்மளை அவர் பசியாய் விடுகிற தேவன் அல்ல, திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆபத்தில் கூப்பிடும் பொழுது அவர் இக்கட்டுகளை விடுவித்தார் என்பது போல கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். மூன்றாவதாக யுத்தத்திற்கு பிறகு ஒரு ஜெயத்தை நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 9வது வசனத்துல தாவீது நாள் முழுதும் அவரோட ஜீவிய காலம் முழுவதும் யுத்தம் பண்ணினான், ரத்தம் சிந்தினான், திரளான யுத்தத்தை பண்ணினான். ஆனால் தாவீது நாளில் மிகுந்த யுத்தம் தான். ஆனால் சாலமோன் நாளிலே அமைதியா இருந்தது, தேசம் அமைதியா இருந்ததை நாம் பார்க்கிறோம். மிகுந்த யுத்தத்திற்கு பிறகு, ஒரு ஜெயத்திற்கு பிறகு ஒரு அமைதி, ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல், ஒரு நன்மையான காரியங்களை பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசுவா 11:23 யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதியாயிற்று என்று வாசிக்கிறோம். ஒரு யுத்தத்திற்கு பிறகு ஒரு தேசத்துல ஒரு அமைதி, ஒரு சமாதானம், ஒரு திருப்தியான வாழ்வை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் யுத்த களத்தில் இருக்கிறோம். கர்த்தரை பெற்ற ஜனங்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு போர் சேவர்கள். நீயும் நல்ல போர் சேவனாக தீங்கு அனுபவி என்று நாம் வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் போர் சேவகர்கள், அந்த போர் வீரர்கள்.
ஒவ்வொரு நாள் இந்த யுத்தத்துல நாம் ஜெயிக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு அமைதல் உண்டாகிறது. அந்த யோசுவா 11:23 வாசித்தது போல யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதி ஆயிடுச்சு. உண்மையாகவே ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை தருவதற்கு கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு தேவனா இருக்கிறார். இந்த யுத்தத்தில நாம் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். பவுல் சொல்கிறார் ரோமர் 8:36 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரம் வந்தாலும் சரி, வியாகுலம் வந்தாலும் சரி, நாசம் மோசம் வந்தாலும் சரி, நிர்வாணம் வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. மரணமானாலும் ஜீவனானாலும் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை நான் வாசிக்கிறேன். அது கூட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிக்க கூடாத படி வருகிற யுத்தங்களில நாம் ஜெயிக்கும் பொழுது ஒரு இளைப்பாறுதல், ஒரு அமைதியை, கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு காரியத்தை நமக்கு அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கிருபையில நாம் பலப்படுவோம். சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணுகிறவன் முடிசூட்டப்படுவான் என்பது போல ஒவ்வொரு நாளும் சட்டத்தின்படி, கர்த்தருடைய திட்டத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் ஒவ்வொரு நாளும் மல்யுத்தம் பண்ணி அதுல ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்ய அவர் வல்லமையில தேவனா இருக்கிறார். எல்லா காரியத்தையும் செய்து மேக்சிமம் ட்ரை பண்ணி ஒண்ணும் முடியலையா, கதவை போட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஈட்டிய முறிக்கிற தேவனா இருக்கிறார். ஜெபத்திற்கு விரோதமான எந்தவித ஆயுதம் ஒன்றுமே கிடையாது. ஒரு காரியம் செய்ய முடியல, எல்லாமே ட்ரை பண்ணி முடிஞ்சு போச்சு. கதவை போட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய யுத்தத்திற்கு அவர் பதில் தருகிற தேவனா இருக்கிறார். நாளிலே கர்த்தர் உணர்த்துகிற ஒரு காரியம், இயேசு மாத்திரம்தான் நமக்கு நிரந்தரமான ஒரு நிம்மதியான ஒரு சமாதானமான ஒரு வாழ்வை கர்த்தர் தர முடியும். ஒரு திருப்தியான வாழ்வை இயேசு மாத்திரம் தான் தர முடியும். அநேக காரியங்களை நான் ட்ரை பண்ணலாம், முயற்சி எடுக்கலாம். கர்த்தருடைய தலையிட நமக்கு அவசியம். கர்த்தர் கிரியை செய்ய எவ்வளவு இடம் கொடுத்தான். அது வீட்டுல அழுகைதான், புலம்பல்தான், வேதனை தான், காற்றுதான். ஆனாலும் கர்த்தர் கிரியை செய்ய இடம் கொடுத்த பொழுது அங்க ஒரு விடுதலையை நாம் பார்க்கிறோம். தலித்தாகுமே என்ற சத்தத்தை நாம் கேட்க முடிந்தது. உடனே அந்த சிறுவன் உயிரோடு எழுந்தான். அந்த தலித்தாகுமே அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த கூட இருக்கிறவங்களுக்கு அர்த்தம் தெரியல. அந்த மரணத்தினுடைய உண்டாக்குன அந்த சத்துரு விலகி போனதை நாம் பார்க்கிறோம். அந்த பவுலுக்கு அநேக பிரச்சனை தான். ஈரோக்கிளியோங்கிற புயல் வந்தது, விரியன் பாம்பு கடிக்குது, 40 பேர் அவருக்கு எதிராக வந்து நிற்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி வெற்றி விளக்கத்தோடு கூட அவருடைய ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு காலையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பலவித யுத்தங்களின் வழியாய் நாம் கடந்து செல்கிறோம். போராட்டத்தின் வழியாய் கடந்து செல்கிறோம். அநேக பாடுகளின் வழியாய் கடந்து செல்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு உபத்திரவத்தின் வழிதான். அதுக்கு வேற ரூட்டே கிடையாது. ஒரே ஒரு வழி அந்த உபத்திரத்தின் வழிதான். உபத்திரத்தின் வழியா தான் நம்ம பரலோகம் போய் சேர வேண்டும். அதற்கு நான் இப்ப கேட்டது போல எவ்வுயிரு போல பல சூழ்நிலையில் மத்தியிலும் கர்த்தர் கிரியை செய்ய இடம் கொடுத்தான். அவிசுவாசத்தை எடுத்து போட்டான். கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம். ஆமா, கர்த்தரோடு கூட இருக்கிற முடிவு பறிந்த நான் சகல நாட்கள் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர், சீசர்களை பார்த்து சொன்ன கர்த்தர், நாம் ஒவ்வொரு நாளும் சீசனாய் ஊழியராய் ஊழிய காரியங்களிலே நாம் அதிகமாக ஈடுபாடு கொள்ளும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானத்தை, இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு செய்கிற தேவனா இருக்கிறது. காலையில இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். பசியுள்ள ஆத்மாவே கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார் என்ற வார்த்தையின் மூலமா கர்த்தர் இன்றைய தினத்தில் நம்மளோடு பேசினதுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நாள் முழுவதும் கர்த்தருடைய திவ்ய சமூகம் நம்மளோடு இருக்கட்டும். இந்த வாய்ப்பை தந்த கர்த்தருடைய தாசர்களுக்கு நன்றி செலுத்தி என்னுடைய செய்தியை முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். கொடுத்திருந்த அருமையான கர்த்தருடைய வார்த்தைக்காக தேவ செய்திக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஆபிரகாம் பாஸ்டர் அவர்கள் ஜெபம் பண்ணி ஒரு பாடல் பாடுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்கிறவர், அடையாளங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத விஷயங்கள் செய்கிறவர் கர்த்தாவே. நீர் யுத்தத்தில் வல்லவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த சேனை காவல் ஊழியத்துல ஆண்டவரை கூட இருந்து ஜெயத்தை கொடுக்க போகிறவரே, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய போகிறவரே, நல்ல ஆவிக்குரிய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள்ளே வசிக்கிறார். குடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயோ. குடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயோ. ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயோ. ஒரு சொன்னாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள்ளே வசிக்கிறார். ஆமென் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் செய்ய போறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கத்தாவே, இந்த பரிசுத்த சேனை காவல் ஊழியத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம், அற்புதங்களை அடையாளங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நீர் கொடுத்த நல்ல ஆவிக்குரிய வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கத்தாவே, பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுவதாக, கண்ணிகள் தெரிவிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கத்தாவே, முடிவரைக்கு முன்பதாக அற்புத அடையாளங்களோடு ஆண்டவரே ஊழியத்தை ஆண்டவரே ஜெயமாய் நீ நடத்தி கொடுத்து ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், அற்புதங்களை அடையாளங்கள் நீ செய்து கர்த்தாவே, நடான ஆத்துமாக்களை சமூகத்திலே ராஜ்யத்திலே நிறுத்தும்படியான கிருபையை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, செய்து கொடுத்த குடும்பங்களையும் அப்படியே ஆண்டவரே ஊழியர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரக்கு ஆண்டவரே, இந்த கான்ஃபரன்ஸ் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. என் குடும்பத்தின் அற்புதங்கள் அடையாளம் நடைபெறட்டும், அதிசயங்கள் நடைபெறட்டும். எங்கள் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் இருக்கும் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான இந்த காலை ஜெப வேலைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம்.